வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் சாதாரண தையல் மிஷினில் எப்படி எம்ப்ராய்டரி போடுறதுன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புலியன் ஸ்டிச். இந்த புலியன் ஸ்டிச் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. புலியன் ரோசஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட் நமக்கு தேவை இந்த ஊசி. 13ஆம் நம்பர் ஊசி கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அந்த ஊசி 2 வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த எம்ப்ராய்டரியில் வந்து ரன்னிங் பேஸ்ட், சாட்டின் பேஸ்ட்னு ஸ்டிச்சஸ் வரும். இது வந்து சாட்டின் பேஸ்ட் ஸ்டிச்சஸ். சாட்டினையே வந்து ஒரு சின்ன வேரியேஷன் பண்ணி கொண்டாரு ஸ்டிச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த ஊசியை நடுவில் வச்சு அது மேலே நான் வந்து சாட்டின் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஊசியை வந்து வச்சு அது மேலே ஃபுல்லாக சாட்டின் போடுறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே சாதாரண மிஷினை எப்படி எம்ப்ராய்டரி போடுறதுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் பேசிக் ஸ்டிச்சான இந்த சாட்டின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு லைன் வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு த்ரெட் ஒர்க் வரணுமோ அது வரைக்கும் இந்த சாட்டினை போட்டுக்கிறோம். இப்போ 2வது லைன் வரும்போது இன்னொரு ஊசியை பக்கத்தில் வச்சு அது மேலே சாட்டின் போட போகிறோம். இப்போ இது வந்து ஒரு ஆர்டினரி மிஷின்ங்கிறதுனால நம்ம தான் வந்து ஃப்ரேமை வந்து ஷேக் பண்ணி சாட்டின் கொண்டு வரோம். ஊசி ஒரே இடத்துல தான் பஞ்ச் ஆகுது. நம்ம தான் பக்கத்தில் நகர்த்தி நம்ம அந்த சாட்டினை கொண்டு வரோம். அந்த மாதிரி கொண்டு வரும்போது இந்த ஊசி வந்து அந்த நடுவில் இருக்க அந்த ஊசி பெரிய ஊசியில் வந்து படாமல் பார்த்துக்கணும். ஏன்னா சில நேரம் வேகமாக படும்போது நம்ம தச்சுக்கிட்டு இருக்க மிஷினில் இருக்க ஊசி வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு வந்து இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். நீங்கள் சாட்டின் ஸ்டிச்சை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே இது ஈஸியாக வரும். இப்போ 3வது லைன் போடும்போது முதல்ல இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஊசியை எடுத்து திரும்பி வச்சு இப்போ சாட்டின் போடுறோம். இப்படி பண்ணும்போது ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு புடிமானம் கிடைக்கிது. இப்போ ஃபஸ்ட் லைன் போட்டோம். அதுக்கப்புறம் 2வது லைன் போடும்போது முதல் லைனில் இருந்த ஊசி தான் அதுக்கு வந்து புடிமானம் ஒரு ஸ்டிஃபாக அந்த த்ரெட்டை வந்து ஸ்டிஃபாக வச்சுருந்துச்சு. இப்போ 3வது லைன் போடும்போது 2வது லைனில் ஒரு ஊசி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஸ்டிச்சை வந்து ஸ்டிஃபாக வச்சுக்கும். அப்போ நமக்கு உள்ள ஒரு ஹாலோவான ஒரு எம்போஸ்டு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு லைனாக பண்ணும்போது ஒவ்வொரு லைனுக்கும் முன்னாடி இருக்க ஊசியை வந்து அடுத்தடுத்து எடுத்து வச்சு பண்ணும்போது இந்த எம்போஸ்டு போர்ஷன் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். நீங்கள் எவ்வளோ நாளாலும் அது வந்து அந்த ஒரு பல்ஜ்டு ஷேப்லேயே அந்த ஸ்டிச்சு நமக்கு இருக்கும். ஒரு புலியன் எப்படி ஒரு உருளையாக ஒரு எஃபெக்டில் நமக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் கிடைக்குதோ அதே மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரியில் நமக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ நான் வந்து கீழே வந்து வேறு கலர் நூல் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், பர்பிள் கலர். நான் எடுத்திருக்க டிசைன் வந்து ஒரு வார்லி ஆர்ட். இது வந்து மகாராஷ்டிராவோட ஒரு ட்ரைபல் ஆர்ட்டு. இதில் ஒரு லேடி கேரக்டர் தான் நான் எடுத்திருக்கேன். நமக்கு எந்த இடத்துல த்ரெட்டு வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து சாட்டின் போடுறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே பெரிய லைன், அப்புறம் வர சின்ன லைன். நம்ம டிசைனுக்கு தகுந்தாப்புல நம்ம அந்த சாட்டின் ஸ்டிச்சு போடுறோம். நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் ஏற்கனவே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த லைன் போடும்போது பாருங்கள், தவறுதலாக இந்த ஊசி மிஷின் ஊசி வந்து நடுவில் இருக்க அந்த ஊசியில் பட்டு உடஞ்சிருச்சு. இது நடக்கிறது தான். ஏன்னா நம்ம வந்து அந்த கீழே இருக்கிறது ஸ்டீல் ஊசி, அதில் வேகமாக பஞ்ச் ஆகும்போது ஊசி உடையறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. இதுக்காக தான் இந்த ஸ்டிச்சு நம்ம போடும்போது நம்ம வந்து ஸ்பேர் ஊசி, மிஷின் ஊசி வந்து ஸ்பேராக ஒரு 2-3 நம்ம கையில் வச்சுக்கணும். இப்போ ஊசியை மாற்றிட்டு வேறு ஊசி மாற்றிட்டு போட்டு காட்டுறேன். நான் எப்போதுமே ஊசி வந்து வச்சுருப்பேன். இப்போ இந்த ஸ்டிச்சுன்னு இல்லை, இனி நம்ம பார்க்க போகிற பேங்கிள் ஸ்டிச்சு, இந்த மாதிரி 2-3 ஸ்டிச்சுக்கு வந்து இந்த ஊசி உடையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும். அதனால் எப்போயுமே மிஷின் ஊசி நம்ம கையில் 2-3 நம்ம வச்சுக்கணும். புது ஊசி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ திரும்பி நம்ம இந்த ஸ்டிச்சை கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ இதுதான் லாஸ்ட் லைனு. இந்த ஸ்டிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் இன்னும் எப்படி என்னோடய வீடியோவை நான் இம்ப்ரூவ் பண்ணலாம்,
இல்லை ஏதாவது தவறுகள் இருந்தால் என்னன்றதை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்போது அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்கள் மொபைலுக்கு வந்துடும். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டதுக்கப்புறம் இந்த 2 ஊசியுமே எடுத்துடலாம். இந்த டிசைனை ஃபுல் ஃபிகராக காட்டணுன்றதுக்காக இந்த ஹெட் போர்ஷனை வந்து சாட்டின் ஃபில் ஸ்டிச்சும் கை காலெல்லாம் வந்து ஆர்டினரி ரன்னிங் ஸ்டிச்சும் போட்டு இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது நான் கற்றுக்கும் போது என்னோடய எம்ப்ராய்டரி ஆல்பத்துக்காக நான் க்ரியேட் பண்ணது ஒரு சீன். ஒரு ஜூவில் ஒரு பொண்ணு வந்து ஒரு முதல்ல ஃபார்மில் வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த முதலையோட உடம்புல வந்து இந்த கோடு கோடாக வர்றதுக்கு இது சூட் ஆகும், இந்த ஸ்டிச்சு சூட் ஆகுன்றதுக்காக நான் இதை ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த வால்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கோடு கோடாக அந்த வால்ஸ்லேயும் நான் வந்து இந்த புல்லியன் ஸ்டிச்சை யூஸ் பண்ணியிருப்பேன். இது 15 வருஷமாக ஒரு ஃபைலில் இருக்குது. ஆனால் அதோட எம்போசிங் எஃபெக்ட் அப்படியே இருக்குது. நீங்களும் இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.